வெல்கம் டு ஃபார் ஸ்பெஷல் கிச்சன். நம்ம இன்னைக்கு ரொம்ப சுவையான குஸ்கா ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் 1 கிலோ ரைஸில் குஸ்கா செய்ய போகிறோம். அதாவது கிளாஸில் எடுத்திங்கன்னா 4 கிளாஸ் அளவு ரைஸு. குக்கர் ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஏலக்காய் 7 போட்டுக்கலாம். 7 பட்டை, 7 கிராம்பு, 3 பிரியாணி இலை. மீடியம் சைஸில் 5 பெரிய வெங்காயம். இது 1/4 கிலோ அளவு வெங்காயம் இருக்குங்க. இது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு இதுவும் மீடியம் சைஸில் 5 தக்காளி, அதாவது இது 1/4 கிலோ தக்காளி போட்டுக்கிறேங்க. இது நல்லா வதக்கின பிறகு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க. நீங்கள் பச்சை மிளகாய் 3 போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்குங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா அதை வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு புதினா இலை 1 கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். இதே மாதிரி மல்லித்தலையும் 1 கைப்பிடி அளவு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிடணும். வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 7 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணுங்க. 1 கிலோ ரைஸ்க்கு இந்த 7 ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். தயிர் 1/4 கப் அளவு ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்ட பிறகு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 4 கிளாஸ் ரைஸ் எடுத்ததுனால நான் 8 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க. 1க்கு 2 ஊற்றிருக்கேன். நாலு கிளாஸ் அளவு ரைஸை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இதை நம்ம குக்கரில் போட்டுடலாம். தண்ணி தேவையான அளவு கரெக்டாக ஊற்றிக்கிங்க. அரிசி போட்ட பிறகு உப்பு காரம் செக் பண்ணிட்டு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்திக்கிங்க. செக் பண்ண பிறகு குக்கர் மூடி போட்டு நம்ம 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ குஸ்கா ரெடி ஆயிருச்சு. இதை அப்படியே லைட்டாக கலக்கி விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. தயிர் பச்சடியோட வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பரான டேஸ்ட்டில் வந்துருக்குங்க. நிஜமாக நல்லா இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்யக்கூடிய ரெசிப்பியில் இதுவும் ஒன்று. சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.